கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவனின் துணி நிகழ்ச்சிக்கு தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். இறையியல் கற்று வருகிறோம். அந்த வரிசையில் சாத்தானை பற்றி நாம் ஆராய்ந்து வருகிறோம். அசுத்த ஆவிகளின் வகைகள் 7 வகைகளை குறித்து இதுவரைக்கும் பார்த்துருக்கிறோம். 8 வகை காரியங்களை பார்த்துருக்கிறோம். 9வது வகையான ஆவி அந்தி கிறிஸ்துவின் ஆவி. 1 யோவான் 4:3 இப்போதும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்கிறது என்று அவன் சொல்கிறான். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதும் உலகத்தில். அந்தி கிறிஸ்து அவன் இன்னும் வெளிப்படலை. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தான் வெளிப்படுவான். சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு 3 வருஷம் கழித்து தான் அவன் வெளிப்படுவான். அந்தி கிறிஸ்து உலகத்தின் பெரும்பகுதியை பிசாசினுடைய பிரதிநிதியாக ஆளப்போகிறவன். ஆனால் அவனுக்குள்ள அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருக்கும். ஆனால் அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதும் இருக்கிறது. இப்பொழுதும் அந்தி கிறிஸ்துக்கள் இருக்காங்க. அந்த உலகத்தை ஆளுகிற அந்தி கிறிஸ்து அது ஒருத்தன் தான். அவன் இன்னும் வரல. ஆனால் இப்போ அந்தி கிறிஸ்துக்கள் இருப்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆவினா என்ன? தன்னைத்தானே கடவுள் என்று நம்புகிறது, மற்றவர்களையும் நம்ப வைக்கிறது. அதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. பயங்கரமான ஆவி. அது இருக்கிற ஆவியிலே ரொம்ப பயங்கரமான. ஒருத்தனை தன்னை ஒரு மனுஷனா நான்லாம் ஒரு மனுஷனா இப்படி இருக்கிறேனே அப்படின்னு, என் குணம் இப்படி இருக்கேன், என் புத்தி இப்படி போதே, நான் ஒரு மனுஷனாக தான் நினைப்பாங்க. அல்லது மற்றவங்கள கேட்பாங்களே, இவெல்லாம் ஒரு மனுஷனா இப்படி பண்ணுறானே, அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் ஒருத்தனை தன்னையே கடவுள்னு நம்புகிறான். அது அந்த ஆவி என்ன பண்ணோம், ஒருத்தனுக்குள்ளே நுழைஞ்சதுன்னா அவனை கடவுள் நம்ப வைக்கும். அவனை மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிறவங்களையும் இவன் கடவுள் நம்ப வைக்கும். அதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அந்த மாதிரி இருக்காங்க. ஒரு பழைய கணக்கு. இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கணக்கு, 25 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கணக்கு. இப்போது இப்போ எப்படி அந்த கணக்கு மாறி இருக்கிறதா தெரில. 25 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கணக்கு எடுத்தாங்க. தன்னை கடவுள் என்று சொல்லுகிற 4000 பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லிக் கொடுக்குற 4000 பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. இருந்தாங்க ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னும் கொஞ்சம் கூடியிருக்கோம். நம்ம எண்ணிக்கை குறைஞ்சிருக்காது, நிச்சயமாக கூடியிருக்கோம். அல்லது அதே எண்ணிக்கையாக இருக்கலாம். இன்றைய எண்ணிக்கை எனக்கு தெரில. அப்போ ஒருத்தன் தன்னைத்தானே கடவுள்னு நம்புகிறான். அப்படி ஒரு மன பான்மையை ஒருத்தனுக்குள்ளே இந்த ஆவி கொடுக்குது. சுற்றி இருக்கிறவங்களாம் அவனை கடவுள்னு நினைக்கிறாங்க. ஏதோ சித்து வேலைகள், பொய்யான அற்புதங்கள். அப்போ அதை பார்த்துட்டு உண்மையிலே இவன் கடவுள் தான் அப்படின்னு நம்புகிறாங்க. நம்ம நாட்டில் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லி கொண்டவர். சித்து வேலைலாம் பண்ணுவார் அவர். அப்படின்னா கையில் அப்படி ஆட்டினார்னா கையில் எலுமிச்சம்பழம் வந்துடும், சில பொருட்கள் வந்துடும், மோதிரம் வந்துடும், அதுக்கப்புறம் கழுத்தில் போடுற சங்கிலி வந்துடும். அப்படி கை அசைச்சார்னா அந்த மாதிரி சித்து வேலைகள்லாம் செய்வார். அந்த மாதிரி பொய்யான அற்புதங்கள்லாம் செய்வார். பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பதவியில் இருக்கிறவங்க, பிரபலங்கள், பணக்காரன் எல்லாம் அவர்கிட்ட போனான். அவரை கடவுள், அவர் தன்னை கடவுள் என்று தான் சொல்லி கொண்டார். அது ஒரு ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி. பயங்கரமான ஆவி. அதனால் பெருமை, ஒரு ஊழியக்காரனுக்கு பெருமை வந்தால் அந்தி கிறிஸ்துவின் ஆவியால் தாக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு.
பவுல் அதான் சொல்கிறான் 2 கொரிந்தியர் 12, என்னை நான் உயர்த்தாதபடி இந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு, நான் என்னை நானே பெருமை கொண்டு அந்தி கிறிஸ்து ஆகிவிடாதபடிக்கு இந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஊழியக்காரனுக்கு அளவுக்கு அதிகமாக பெருமை வந்தால் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி அவனுக்குள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பெருமைக்கு எந்த விதத்தில் இடம் கொடுக்கக்கூடாது. நான் தான் அற்புதம் பண்ணேன், என்னால் தான் சொல்லி இந்த பெருமைக்கு ஒருபோதும் இடம் கொடுத்துடக்கூடாது. அது ரொம்ப பயங்கரமானது. இது அந்த மாதிரி நம்ம நாட்டில் சிலர் அற்புதம் பண்ணலை, ஆனால் அவளை கடவுள்னு மக்கள் நம்பினாங்க. சிலர் தங்களை கடவுள்னு சொல்லலை. சித்து வேலை பண்ண சாமியாரை பற்றி சொன்னேன், அவர் தன்னை கடவுள்னு சொன்னார். ஆனால் இன்னும் சிலர் அவங்கெல்லாம் தங்களை குரு என்று சொல்லி கொண்டார்கள். அவங்களெல்லாம் கடவுள் அப்படின்னு வணங்கினாங்க நம்ம மக்கள். அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நான் கடவுள் இல்லை. ஒருத்தர் தன்னை பிச்சைக்காரன்னு சொல்லிக்கிட்டாரு. அவங்கள ஜனங்கள்லாம் ஒரு கூட்ட ஜனங்கள் போய் பெரிய பிரபலங்கள், படித்தவங்க, பெரிய எழுத்தாளே எல்லாம் போய் அவரை கடவுள்னு வணங்கினாங்க. அந்த மாதிரி தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லாட்டாலும் ஜனங்கள் கடவுள் என்று அவர்களை வணங்கினார்கள். இப்போ அவங்கெல்லாம் உயிரோடு இல்லை. ஒரு பெண் ஒரு குறிப்பிட்ட ஊரில் அது நடந்துக்கிட்டே இருக்குது, வேறு ஒன்றும் செய்யலை, நடந்துக்கிட்டே இருக்குது. வாயில் பான் பராக்கு போட்டுக்கிட்டு அது அப்படியே வலிஞ்சி சட்டையெல்லாம் பான் பராக்காக இருக்குது. குட்கா ஒரு தொப்பியை வச்சுக்கிட்டு ஒரு பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு அந்த அம்மா அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. அதை பாதி பேர் மனநோயாளின்னு சொல்கிறாங்க. வெளியூரில் வெளிமாநிலேருந்து இங்கே வர்றவங்களாம் அப்படியே காலில் விழுந்து வணங்குறாங்க. அது கடவுளுடைய அவதாரம்ன்றாங்க. அதாவது அந்த அம்மா அவங்கள துரத்தி விடுது, கோவப்படுது. பெரும்பாலும் அவங்கக்கிட்ட பேசாது, ஆனாலும் பின்னாலே போய் உளுந்து வணங்குறாங்க. அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு நபரை கடவுள் நம்ப வைக்கிற ஒரு ஆவி, அதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அது நம்ம நாட்டில் நிறைய உண்டு. அதனால் நாம் அதற்காக ஜனங்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஜனங்களை விடுதலைக்குள் நடத்த வேண்டியது அவசியம். அப்புறம் எரிச்சலின் ஆவி 10வது வகையான ஆவி. என்னாகமம் 5:14 அது சொல்லப்பட்டிருக்கிறது. அது சந்தேகத்தின் ஆவி என்றும் அதுக்கு பேர் வைக்கலாம். இன்னொரு பேர் அது சந்தேகத்தால் வரக்கூடிய எரிச்சல். தன்னுடைய மனைவி மேலே ஒரு கணவனுக்கு சந்தேகம் அதனால் அவனுக்கு வரக்கூடிய எரிச்சல், அதை குறித்து தான் இந்த வேத பகுதி பேசுகிறது. என்னாகமம் 5:14 எரிச்சலின் ஆவி அவன் மேல் அவனுடைய மனைவி தீட்டுப்படுத்தப்பட்ட தன் மனைவி மேல் குரோதம் கொண்டிருந்தாலும், அல்லது அவன் மனைவி தீட்டுப்படுத்தப்படாதிருக்க எரிச்சலின் ஆவி அவன் மேல் அவன் அவள் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும், அது குரோதம், அதாவது எரிச்சல்னா ஒரு சாதாரணமாக கோபம் வர்றது வேற, அது எல்லாருக்கும் வரும், மாம்சத்தில் வரும், மனித சுபாவத்தில் வரும் கோபம். குரோதம், அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. குரோதம் அதாவது ரொம்ப ஒருத்தர் மேலே அளவுக்கு அதிகமாக கோபம் கொள்வது, அதை நீண்ட வருஷமாக வைத்திருப்பேன். இதை ஒரு நாள் 2 நாள் இல்லை, நீண்ட காலமாக அந்த அந்த கோபத்தை அப்படியே பத்திரமா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கிற மாதிரி வைக்கிறது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா ஒரு பொருள் குளிர்ந்து விடும். இது அப்படி இல்லை, இது அப்படியே எப்போதும் சூடாகவே வைத்திருப்பது. அப்படிப்பட்டதான ஒரு ஆவி எரிச்சலின் ஆவி. இது கணவன் மனைவி இடையில தான் அது சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அது எல்லா இடங்களிலும் கிரியை செய்யும். ஆனால் ஒரு
கோபத்தை, அளவுக்கு அதிகமான கோபம், நீண்ட கால கோபம், அது எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றும். ஒருத்தன் ரொம்ப கோவப்படுறான், அந்த கோபத்தை நாள் கணக்கில் வச்சுருக்கிறான். கோபப்படுறது கூட சிலர் பட்டுட்டு அப்படி விட்டுருவாங்க, அது கூட சரி கிடையாது. கோபத்தை படுவாங்க, அந்த அடுத்த நேரம் மறந்துடுவாங்க, அது ஒரு விதத்தில் பரவாயில்ல. ஆனால் சிலர் கோபத்தை அவங்க வெளியே காட்டுவாங்களோ காட்ட மாட்டாங்களோ, ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படியே வச்சுருப்பாங்க நீண்ட காலமாக. அந்த கோபம் அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால் அது அப்படி அல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த எரிச்சலின் ஆவி வேலை செய்யுது. குடும்பத்தில், குழுக்களில், சபையில், தேசத்தில் அது கிரியை செய்யும். ஒரு குரோதத்தை உண்டாக்கும். பார்த்தீங்கன்னா, சரித்திரத்தை எடுத்துக்கொண்டால் பலர் மாறி மாறி ஆண்டிருக்கிறார்கள். சரித்திரத்தில் அவங்க ஆட்சி பண்ணும்போது இவங்களை கொடுமைப்படுத்தினாங்க. அது நடந்து எத்தனையோ 300 வருஷம் ஆகிப்போச்சு. அதையே சொல்லிக்கிட்டு அவங்க ஆண்டப்போ எங்களை அவமானப்படுத்தினாங்க, கொடுமைப்படுத்தினாங்க. அதனால் நாங்கள் அவங்கள விடமாட்டோம் என்று அதே அரசியலுக்காக சொல்லி 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 சிலருக்கு அது ஒரு எரிச்சலின் ஆவியே வந்துடுது. ஒரு குரோதம் வந்துடுது ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் மேலே. இந்த ஜனங்களா, இவங்க அப்படி ஒரு காலத்தில் இவங்களுடைய முன்னோர்கள்லாம் அப்படி செஞ்சாங்க, நம்ம முன்னோர்களை இப்படி செஞ்சாங்க. அந்த குரோதத்தின் அடிப்படையில் தான் நம்ம நாட்டு தேச தந்தை காந்தியாரே கொல்லப்பட்டார். 2 விதமான மக்களுக்கு நடுவில் இருந்த குரோதம். இப்படி ஒரு குரோதத்தை திரும்ப 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 அதே பிரச்சாரம் பண்ணி ஹேட் ஸ்பீச்னுவாங்க, ஹேட் ப்ரொபகண்டான்னுவாங்க. ஒரு வெறுப்பான ஒரு பிரச்சாரத்தை பண்ணி, பொய்யான பிரச்சாரங்களை பண்ணி ஒரு குரோதத்தை உண்டாக்கி அதில் அரசியல் லாபம் பெறுவது அப்படியும் இருக்காங்க. இந்த எரிச்சலின் ஆவி தேசத்திலையும் கிரியை செய்து, சபையிலையும் கிரியை செய்து, குடும்பத்திலையும் கிரியை செய்கிறது. எச்சரிக்கையாக இருக்கணும். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக உங்கள் எரிச்சல் தனியே கிடவுது, பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம் எரிச்சல். பயமும் நெருக்கமான விஷயந்தான். அதுக்கு அடுத்தது ரொம்ப நெருக்கமான விஷயம் எரிச்சல். ஆகவே கோபத்தை கையாளுவதில் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். அதற்கு அடுத்த வகை பொல்லாப்பு உண்டு பண்ணும் ஆவி. நியாயாதிபதிகள் 9:23. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இது சண்டையை உண்டாக்குகிற ஆவி. நியாயாதிபதிகள் 9:23, அபிமெலேக்குக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கும் நடுவே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் வரப்பண்ணினார். பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவி, சண்டையை உண்டாக்கும் ஆவி. இது அர்த்தம். எரிச்சல், கசப்பு உள்ளுக்குள்ளே கூட இருக்கும். இந்த நான் சொன்ன எரிச்சலின் ஆவி ஒரு குரோதம். சண்டை போடாமல் கூட இருக்கலாம், உள்ளுக்குள்ளேயே அதை வச்சுக்கிட்டு ஒருத்தர்கிட்ட பேசாமல் இருக்கிறது, ஒருத்தர் முகத்தில் முழிக்காமல் இருக்கிறது, ஒருத்தர்கிட்ட உறவாடாமல் இருக்கிறது, அவங்களுக்கு விரோதமாக மறைமுகமாக செயல்படுறது, இது குரோதம். ஆனால் சண்டையை உண்டாக்குகிற ஆவி, பொல்லாப்பு உண்டு பண்ணுகிற ஆவினா என்னன்னா சண்டையை உண்டாக்கும். வாய் சண்டை, கை சண்டை. இப்போ யுத்தங்களை உண்டாக்குறது இந்த ஆவி தானே. காசால அந்த காசா தீவிரவாதிகள் 1200 பேரை இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே நுழைஞ்சு கொன்னாங்க, நிராயுத பாணிகளை. 100க்கு அதிகமான பணைய கைதிகளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதில் இன்னும் சில 20 பணைய கைதிகளோ இன்னும் விடுதலை செய்யலை. செய்கிற வரைக்கும் நான் புத்தி யுத்தம் தொடரும்னு அவன் அடிச்சுட்டு இருக்கிறான் இஸ்ரேல். மக்கள் பாவம், அப்பாவி மக்கள், காசா மக்கள். பரிதாபமாக காலை செய்தியில் நான் பார்த்தேன், பாத்திரத்தை வச்சுக்கிட்டு வரிசையில் நிற்கிறாங்க. பரிதாபமாக பிள்ளைகளும் பெண்களும் வயதானவர்களும்
சாப்பாடு இல்லை, உள்ளுக்குள்ளே எந்த உணவு விநியோகமும் இல்லை, விவசாயம் பண்ண முடியாது, கடை திறக்க முடியாது, யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் சமூக அமைப்புகள் போய் அவங்களுக்கு உணவு கொடுக்கின்றன. ரொம்ப பரிதாபமாக இருக்கிற அந்த காட்சி. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ரெண்டுமே கிறிஸ்தவ நாடு தான், ரெண்டுமே வெள்ளைக்காரங்க தான். ஆனால் ரெண்டு பேரும் 2 வருஷமாக சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. மொழி வித்தியாசம் இருக்குது, ரெண்டு பேரும் விடாமல் சண்டை போடுறாங்க. அதான் ஒரு சண்டையை உண்டாக்குற ஆவி. இது நாடுகள் நடுவில் போர்வை உண்டாக்கும், கலவரத்தை உண்டாக்கும், புரளியை கிளப்பி கலவரத்தை உண்டாக்குகிறது. பார்த்தீங்கன்னா மத கலவரங்கள், ஜாதி கலவரங்கள் ரொம்ப சுலபமாக உண்டாக்கக்கூடிய ஒரு காரியம் மத கலவரம், ஜாதி கலவரம். இந்த ஆவிகள் தான், இந்த எரிச்சலின் ஆவிகள் தான் அந்த வேலையை செய்கிறது. சிலருக்குள்ள அந்த சுபாவம் இருக்கும், பொருளையை கிளப்பி விடுறது, என்னத்தையாக ஒன்று சொல்லி விடுறது, நெகட்டிவாக அந்த சுபாவம் இருக்கும். அவங்களுக்கு உண்மை தெரியாது, சிலருக்கு தெரிஞ்சாலும் மறைச்சிருவாங்க. அதில் பலருக்கு உண்மை தெரியாது. உண்மை தெரியாமல் என்னத்தையாக ஒன்று சொல்லி, இல்லை ஏதாவது ஒரு செய்தி, தப்பான செய்தி வந்திருக்கும், அதை நம்பி அதை சோதித்து பார்க்காம அதை நம்பி அதை சொல்கிறது 4 பேர்கிட்ட, அது அப்படியே பரவி கலவரமாய் மாறிவிடுகிறது. இந்த ஆவி, பொல்லா பண்ணு ஒரு ஆவி, வீட்டிலையும் நாட்டிலையும் சண்டை இழுத்து விடுற ஆவி. ஆகவே சண்டைகள் இயற்கையாகவும் வர்றது உண்டு, சுபாவத்தால் அதெல்லாம் வர்றது உண்டு. ஈகோவால் இயற்கையான சண்டைகளும் வர்றது உண்டு, இயற்கையான வாக்குவாதங்கள், அது வேறு. ஆனால் அளவுக்கு அதிகமாக சிலர் பாருங்க, எப்படா சண்டை போடலான்னு இருப்பாங்க. சண்டை போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று இருப்பார்கள். அவங்க மூக்கு மேலே சண்டை உட்கார்ந்துருக்கும். சண்டை வரும் முன்னே அவர்கள் வருவார்கள் பின்னே என்ற மாதிரி. வாய்ப்பு கிடைச்சா விடமாட்டாங்க, சண்டை போடுவாங்க. வாய்ப்பு கிடைக்கலனா கூட சண்டை போடுவாங்க. கை சண்டை போடுறவங்க இருக்காங்க, எங்கே போனாலும் அடிபுடி, இந்த மாதிரி யுத்தம், உள்நாட்டு கலவரம், இதெல்லாம் உண்டாக்குகிற ஆவிகள். இதுதான் பொல்லாப்பு உண்டு பண்ணுகிற ஆவி. 12வது வகையான ஆவி தாறுமாறுகளின் ஆவி. ஏசாயா 19:14. கர்த்தர் அதன் நடுவில் தாறுமாறுகளின் ஆவியை வரப்பண்ணினார். ஆனது கொண்டு வெறியன் வாந்தி பண்ணி தள்ளாடி திரிகிறது போல அவர்கள் எகிப்தை இதன் எல்லா செய்கையிலும் தள்ளாடி திரிய பண்ணுகிறார்கள். தாறுமாறுகளின் ஆவினா குழப்பத்தின் ஆவி. சரியான மொழிபெயர்ப்பு தி ஸ்பிரிட் ஆஃப் கன்ஃபியூஷன், குழப்பத்தின் ஆவி. இது என்ன பண்ணுதுன்னா, ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு வாந்தி எடுத்துட்டு தள்ளாடுற மாதிரி ஒருத்தரை தள்ளாட பண்ணும், அவனுடைய மனசை தள்ளாட பண்ணும். குழப்பம், என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாது, என்ன பேசுறதுனே தெரியாது, ஒரு குழப்பம். குழப்பன்றது எல்லாருக்கும் வரும், அது அளவோடு வந்தால் அது இயற்கையானது. அளவுக்கு அதிகமாக நீண்ட காலம் ஒரு குழப்பம் இருக்குது ஒரு குடும்பத்தில், ஒரு சபையில், ஒரு ஊரில், ஒரு அலுவலகத்தில் நீண்ட காலம் பெரிய குழப்பம் இருக்குன்னா அது குழப்பத்தின் ஆவியினுடைய கைவரிசையாக இருக்கலாம். குடிகாரன் தள்ளாடுற மாதிரி மனசை தள்ளாட வைக்கும். என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியாது, என்ன செய்யணும்னு முடிவெடுக்க முடியாது, ஒரு குழப்பம். சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு புரிந்து கொள்ள முடியாது, பெரிய குழப்பம். இதான் குழப்பத்தின் ஆவி. குழப்பம் இயற்கையான குழப்பம், அது வேற. இயற்கையான குழப்பம், நன்மைக்காகவும் சில குழப்பங்கள் வருது. பாபேல் கோபுரத்தில் ஒரு குழப்பம் வந்துச்சு, ஆண்டவர் இறங்கி பாஷையை தாறுமாறாக்கிட்டார். ஒரே மொழியாக இருந்ததை பல மொழியாக பிரிய பண்ணார். ஒருத்தர் பேசுகிறது ஒருத்தருக்கு புரியாமல் போயிடுச்சு. அங்கே ஒரு குழப்பம் வந்துச்சு.
கர்த்தருடைய திட்டத்துக்கு மாறா ஒரு பெரிய பட்டணம் கட்டுறத, ஒரு கோபுரம் கட்டுறத அவங்க நிறுத்திட்டாங்க. குழப்பம் சில நேரங்களில் கர்த்தரும் குழப்பத்தை அனுப்புகிறாரு. அது நன்மைக்கு ஏதுவாக அது முடிக்கிறது. நன்மைக்கு ஏதுவானதாக அந்த குழப்பம் இருக்குது. ஆனால் சில குழப்பங்கள் அப்படி இல்லை, அது நன்மைக்கு ஏதுவாக இருக்காது, கர்த்தர் அனுப்பாததாக இருக்கும். ஆனால் பெரிய தீமையை தான் கொண்டு வரும். அளவுக்கு அதிகமான குழப்பம், குழப்பத்தின் ஆவி அல்லது தாறுமாறுகளின் ஆவி. அதுக்கு அடுத்ததா கணநித்திரையின் ஆவி. ஏசாயா 29:10 பார்க்கிறோம். இந்த ஆவி ஜெபம் பண்ண விடாது. கர்த்தர் உங்கள் மேல் கணநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். இது கணநித்திரையின் ஆவி அப்படின்னா இது சரீர ரீதியான தூக்கம் இல்லை, ஆவிக்குரிய தூக்கம். நேற்று இரவு நான் சரியாக தூங்கலை, அதனால் இப்போதும் கூட எனக்கு லேசாக தூக்கம் வருது. இதை கட்டுப்படுத்தி கொண்டே தான் நான் இந்த செய்தியை பதிவு பண்ணுறேன். அது வேற. 8 மணி நேரம் 9 மணி நேரம் சிலருக்கு தூங்கினா தான் சரியாக வரும் அவங்க உடல் அமைப்புக்கு. அது தப்பு இல்லை, சரீர ரீதியான தூக்கம். ஆனால் இது ஆவிக்குரிய தூக்கம், கணநித்திரையின் ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ். இது கணநித்திரையின் ஆவி. இது வந்துடுச்சுன்னா ஜெபம் பண்ண விடாது, அப்படியே போராடும். வேத வாசிக்க விடாது, போராடும். கர்த்தர் பேசுகிறத புரிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள இது விடாது, தடை பண்ணும். இதை கணநித்திரையின் ஆவி. அதை குறித்து ஒரு முக்காடு போட்ட மாதிரி இருக்கும். யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது, கர்த்தர் வெளிப்படுத்துறதை பார்க்க முடியாது. ஒருத்தர் அப்படியே தூக்கத்திலே இருக்காங்க. உங்கள் கண்களை அடைத்து, ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்படும். முக்காடு போட்டார். ஆதலால் தரிசனம் எல்லாம் 11 ஏசாயா 29 உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களைப் போல இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு நீ அதை கொடுத்து இதை வாசி என்றால் அவர் என்னால் கூடாது, இது முத்திரிக்கிறது என்பான். அதனால் வேத வசனத்தை எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாலும் புரியாது, எவ்வளோ வாசித்தாலும் புரியாது. வாசிக்கிறதுக்கும் தடையாக இருக்கும், வாசித்தாலும் புரியாது, எவ்வளோ பிரசங்கம் கேட்டாலும் புரியாது. ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்படும். இது ஒரு கணநித்திரையின் ஆவி. இது சில நேரங்களில் சில தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் போராடுகிறது. கடிந்து ஜெபம் பண்ணணும். சரீர தூக்கம் அது வேற. சரியாக தூங்கலை, உடல் பலவீனம், தூக்கம் வருது ஜெபம் பண்ணும்போது, வேதம் வாசிக்கும் போது, அது தப்பு கிடையாது. உடனே அது அஸ்தாவின்னு சொல்லிடக்கூடாது. அது இயற்கை. இயற்கைக்கு மீறி நல்லா தான் தூங்கினேன், நல்லா தான் இருக்கிறேன், நல்லா தான் ஓய்வு எடுத்தேன், நல்லா தான் இருக்கிறேன் சொல்லுகிற அந்த நிலையிலும் அப்படியே ஒரு மிதமான அது அப்படியே ஒரு பாரம் நிரப்பும். ஒரு விதமான மயக்க மாதிரி இருக்கும். ஜெபம் பண்ண முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, ஆண்டவர் என்ன சொன்னாலும் கேட்க முடியாது, யார் என்ன பிரசங்கம் பண்ணாலும் அது புரியாது, எவ்வளோ வசனத்தை சொல்லி கொடுத்தாலும் புரியாது. ஒரு போராட்டம். கணநித்திரையின் ஆவி. அந்த கடிந்து ஜெபம் பண்ணணும். மக்களை அந்த ஆவியிலிருந்து விடுதலை செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆவியின் வகைகளை குறித்து, அசுத்த ஆவியின் வகைகளை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். கணநித்திரையின் ஆவியிலிருந்து ஜனங்களை விடுதலை செய்யும், வேதம் வாசிக்க, ஜெபிக்க, வசனங்களை புரிந்து கொள்ள ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். குழப்பத்தின் ஆவியிலிருந்து ஜனங்களை விடுதலை செய்யும்.
என்ன நடக்கிறதுன்னு புரிஞ்சிக்க முடியாமல், என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் குழம்பி போயிருக்கிற மக்களுக்கு திருமண விஷயத்தில், வேலை விஷயத்தில், படிப்பு விஷயத்தில், பண விஷயத்தில் ஆண்டவரே முடிவு எடுக்க முடியாமல் குழம்பி போயிருக்கிற மக்களுக்கு ஒரு விடுதலையை தாரும். குழப்பத்தின் ஆவிகளை, தாறுமாறு ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். பொல்லாப்பு உண்டு பண்ணுகிற ஆவி, சண்டையை மூட்டுகிற ஆவி, தேசத்தில், சபையில், குடும்பத்தில், பல்வேறு இடங்களில் காரணமில்லாமல் சண்டையை மூட்டுகிற ஆவிகளை, பொல்லாப்புண்ணுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். பிள்ளைகளை விடுதலை செய்ய முடிய ஆவியால் நிரப்போம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.